எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேக்ஸ் சேனல். உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி ப்ராபபிலிட்டி சாப்டர்ல எக்ஸாம்பிள் 1 சொல்லித்தரேன். இது வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி நான் ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் வீடியோல எல்லா ப்ராபபிலிட்டி ஃபார்முலாலாம் கொடுத்துருக்கேன். ப்ராபபிலிட்டி வந்து ஈஸி தான், பட் புரிஞ்சாதான் போட முடியும். கொஸ்டின்ஸ் வந்து நல்லா படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 பாருங்க. இஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 7/13. இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. P of B 9/13. P of A intersection B equal to 4/13. Evaluate P of A given B. So P of A given B க்கு conditional probability இது. இதுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. P of A intersection B divided by P of B. So P of A intersection B இதெல்லாம் கொடுத்தாச்சு. 4/13. P of B வந்து 9/13. So 13 cancel ஆயிடும். 4/9. So இதுதான் ஆன்சர். Next example 2. A family has 2 children. What is the probability that both the children are boys, given that at least one of them is a boy? A family has 2 children. 2 children சொல்லிருக்காங்க. So 2 children அப்படினாலே சாம்பிள் ஸ்பேஸ் வந்து இப்படி இருக்கும். ரெண்டு பேருமே பாயா இருக்கலாம். boy girl, first child boy, second child girl, girl boy, girl. So இது sample space. So n of s ன்றது 1 2 3 4 இருக்கிறனால number of elements வந்து இதுல 4 இருக்கிறனால n of s வந்து 4. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா what is the probability that, so question படிச்சு பார்க்கணும். what is the, ஸோ இதில் ஏ என்ன பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எதை நம்ம ஏன்ற ஈவெண்ட் எடுத்துக்கலாம், எதை பின்ற ஈவெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் வரும். ப்ராபபிலிட்டி தட் போத் த சில்ட்ரன் ஆர் பாய்ஸ் given that at least one of them is a boy. ஸோ இதில் வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட், ப்ராபபிலிட்டி எங்கே கேட்டிருக்காங்களோ அதுதான் போத் சில்ட்ரன் ஆர் பாய்ஸ். இதை தான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி எந்த ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம இப்போ இவங்க ஈவன் கொடுத்ததுனால நேம் கொடுத்துக்கலாம். அப்புறம் கிவன் தட், அந்த கிவனுக்கு அப்புறம் உள்ளது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இது வந்து அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் இஸ் எ பாய். இதை வந்து எஃப்ன்ற, இது வந்து போத் த சில்ட்ரன்ஸ் ஆர் பாய், அது ஈன்ற ஈவெண்ட் கொடுத்துக்கலாம். இது எஃப்ன்ற ஈவெண்ட் நேம் கொடுக்கணும். ஸோ அந்த அவுட்கம் எழுதுறேன் நான். ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிறது பி ஆஃப் இ கிவன் எஃப் இதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அவுட்கம் எழுதுறப்போ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஈக்குவல் டு போத் த சில்ட்ரன் ஆர் பாய்ஸ்.
ஸோ இ ஸோ n of e வந்து இதில் 1, p of e வந்து n of e by n of s. ஸோ 1 by சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1/4. அடுத்தது f வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி என்ன கொடுத்துருங்க, அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் இஸ் ஏ பாய். ஸோ அட்லீஸ்ட் ஒரு பாயாவது இருக்குன்றாங்க. இப்போ பாய் கேர்ள், கேர்ள் பாய், ரெண்டு பேருமே பாய். அட்லீஸ்ட் ஒன்னா ஒரு பாயும் இருக்கலாம், ரெண்டு பாயும் இருக்கலாம், ஜாஸ்தியாகவும் இருக்கலாம். ஸோ n of f வந்து இதில் 3. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் f வந்து 3/4. நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன், இ இன்டர்செக்ஷன் f. இன்டர்செக்ஷன் அப்போ ஈல இ இருக்கு, அந்த ஈல both childrens are boys. So boy boy. பி இருக்காங்க, இதுல பி. ஸோ இது ரெண்டு தான் காமனா இருக்கு. ஸோ எது காமனா இருக்கோ அதை தான் நம்ம இன்டர்செக்ஷன் எழுதணும். ஸோ பாய் பாய். ஸோ n of e intersection f வந்து 1. ப்ராபபிலிட்டி ஆஃப் e intersection f வந்து 1/4. ஸோ ஃபேவரபிள் பை டோட்டல். இப்போ அவங்க கேட்குறது ப்ராபபிலிட்டி ஆஃப் இ கிவன் எஃப். ஸோ அதுக்கு இதுதான் ஃபார்முலா, n of ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் டிவைடட் பை பி ஆஃப் எஃப். இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து 1/4, பி ஆஃப் எஃப் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுறோம். 3/4. 4 கேன்சல் ஆகிடும். ஃபைனல் ஆன்சர் வந்து 1/3. இதுதான் ஆன்சர். Example 3. Two cards numbered 1 to 10 are placed in a box. 10 cards numbered 1 to 10 are placed in a box. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னா 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ n of s வந்து இதில் 10. நெக்ஸ்ட்டு mixed up thoroughly and one card is drawn randomly if it is known that. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, known that அப்படின்னா அது conditional probability. If it is known that the number on the drawn card is more than 3. More than 3. What is the probability that it is an even number? ஸோ இதில் வந்து இட் இஸ் நோன் தட், நோன் கிவன் கண்டிஷன் கொடுத்தாலே த நம்பர் ஆன் த ட்ரான் கார்டு இஸ் மோர் தென் 3. ஸோ கண்டிஷனல் வந்து ப்ராபபிலிட்டி இதுக்கு பி நேம் கொடுக்கணும்.
What is the probability கொடுத்தா it is an even number. இந்த கண்டிஷனுக்கு வந்து ஏன்னு கொடுக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து ஏன்ற கண்டிஷன், நோன் தட் கிவன் தட் இருந்தால் அது பீன்ற கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதில் ஈவன் நம்பர், இப்போ இந்த நம்பரில் இது ஏயோட ஈவெண்ட்லாம் ஈவன் நம்பர்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் நம்பர் என்னெல்லாம் எழுதலாம்? 1ல இருந்து 10க்குள்ள உள்ள ஈவன் நம்பர் வந்து 2, 4, 6, 8, 10. ஸோ n ஆஃப் ஏ வந்து இதில் இப்போ 5 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து n ஆஃப் ஏ பை ஃபேவரபிள் பை டோட்டல் தான் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா. 5 பை டோட்டல் வந்து 10. அடுத்தது பி. பி வந்து இந்த நம்பர் ஆன் த ட்ரான் கார்டு இஸ் மோர் தென் 3. 3-ஐ விட ஜாஸ்தியா இருக்கணும்ன்றாங்க. ஸோ அந்த 4. ஸோ நம்பர் ஆன் த ட்ரான் கார்டு இஸ் மோர் தென் 3. ஸோ 4, 5, 6, 7, 8, 9, 10. So 1, 2, 3, 4, 5, 6, 7. So n of b வந்து 7. Probability of b வந்து n of b by n of s. So 7 by n of total வந்து 10. So இப்போ இதில் வந்து a intersection b, ap of a given b க்கு இதுதான் ஃபார்முலா. P of A intersection B divided by P of B. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏவும் பிக்கும் காமன் என்ன இருக்கு? இப்போ இங்கே 4 இருக்கு, இங்கே 4 இருக்கு. காமன் இது 4 இருக்கு, அப்புறமா 6 இருக்கு, 8 இருக்கு, 10 இருக்கு. ஸோ இன்டர்செக்ஷன் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். 4, 6, 8, 10. So n of a intersection b வந்து இது கவுண்ட் பண்ண 1, 2, 3, 4 இருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் a intersection b, n of a intersection b favorable by total n of s. So 4 by 10. So p of a given b ஃபார்முலா எழுதிக்கலாம். இது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. p of a intersection b divided by p of b. P of A intersection B கண்டுபிடிச்சிருக்கோம் 4 by 10. கண்டுபிடிச்சிருக்கோம் P of B ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 7 by 10. ஸோ இதை தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். டிவைடட் பை 7 by 10. 10, 10 கேன்சல் ஆகிடும். ஸோ 4 by 7. ஸோ இதுதான் ஆன்சர். Next example 4. In a school there are 1000 students. So total வந்து 1000 students இருக்காங்க. So n of s வந்து 1000. Out of which 430 are girls. So number of girls வந்து 430.
It is known that out of 430, 10% of the girls study in class 12. What is the probability that a student chosen randomly study in class 12 given that the chosen student is a girl? It is known that, அதுதான் கண்டிஷன், known that அப்படின்ற வேர்ட் கொடுத்துருக்கறனால out of 430, 10% of the girls study in class 12. ஸோ 12th known that அப்படின்னு வேர்டு கொடுக்கறனால 10% அவுட் ஆஃப் 430, இது வந்து 12th, இதை வந்து பீன்ற ஈவெண்ட்டாக எடுத்துக்கணும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட், இந்த ப்ராபபிலிட்டின்ற வேர்டு வருது, இது ஏன்னு எடுத்துக்கணும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் a student chosen randomly studies in class 12 given that the chosen student is a girl. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அவுட் ஆஃப் 430, 10% ஆஃப் த கேர்ள்ஸ் ஸ்டடி இன் கிளாஸ் 12னா 10% 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 10/100 into 430, ஸோ 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 43 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th உள்ள கேர்ள்ஸு. ஸோ இங்கே வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஸ்டூடெண்ட் சூசன் ரேண்டம்லி ஸ்டடிஸ் இன் எ கிளாஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அது எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஏன்ற ஈவெண்ட் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் சூசன், இது வந்து ஏன்ற ஈவெண்ட் எடுத்துக்கலாம். இது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஏன்ற ஈவெண்ட். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பி. இது 12th கேர்ள்ஸ் இருக்கிறனால இது ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ பி ஒரு ஈவெண்ட்டாக எழுதலாம். ஏன்ற ஈவெண்ட் வந்து வாட் இஸ் சூசன் ஸ்டூடெண்ட் ஸ்டடி ரேண்டம் இன் கிளாஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். அது எவ்வளோன்னு சொல்லலை, அதனால அது நமக்கு வந்து இன்டர்செக்ஷன் பி ஆஃப் ஏ கிவன் பிக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபார்முலா. பி ஆஃப் ஏ இன்டர் டிவைடட் பை பி ஆஃப் பி. ஸோ பி எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது நமக்கு தெரியும்.
out of 4th class number of girl students வந்து B. N of B வந்து 430 girls இருக்காங்க. So P of B வந்து N of B by N of S. So 430 by 1000. So A intersection B னா 12th உள்ள girls. So அது 43 students calculate பண்ணிருக்கோம். So P of A intersection B வந்து 43 by 1000. So இதுதான் யூஸ் பண்ண போறோம். So then N of A intersection B 43 students. P of A intersection B வந்து N of A intersection B divided by N of S. So 43 by 1000. So P of A given B. P of A intersection B divided by P of B. So 43 by 1000. P of B வந்து already இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 430 by 1000. 1000 cancel ஆயிடும். 43 by 430. So இது cancel ஆயிடும் 10 times. So 1 by 10. So 0.1. இதுதான் ஆன்சர். Next example 5. A die is thrown 3 times. Die வந்து 3 times throw பண்றாங்க. A and B defined as below. A வந்து 4 on the third throw. 3 times அப்படினாலே one dieக்கு வந்து 6 outcomeனா none of S வந்து 6 into 6 into 6 216 outcomes இருக்கும். F 4 on the third throw. B வந்து 6 on the first and 5 on the second throw. இப்போ இதில் எப்படி 216 அவுட்கம்ஸ்னா இப்போ 2 டைஸ்க்கு அவுட்கம் நமக்கு தெரியும் 1 இப்போ நான் எழுதுறது 2 டைஸ்க்கு 1 1 1 2 1 3 அந்த மாதிரி 1 6 ஸோ 2 1 2 2 2 3 2 6 அது மாதிரி 3 1 3 2 அது மாதிரி 4 1 4 2 இப்போ 6 1 6 2 6 3 6 6. ஸோ இந்த அவுட்கம் எல்லாமே ஃபஸ்ட்டு 3 த்ரோன்றனால இப்போ 2 த்ரோக்கு எழுதியிருக்கேன்.
தேர்ட் த்ரோக்கு வந்து எல்லாமே இதே 36 அவுட்கம் 1 வச்சு வரும். 1 1 1 1 1 2. ஸோ அது மாதிரி 1 6 6 வரைக்கும். அதே மாதிரி 2 வச்சிருக்கோம். 2 1 1 2 1 2. இப்போ இதில் ஒரு 36 அவுட்கம் இருக்கும். 2 6 6. ஸோ அது மாதிரி 6 வச்சு 6 1 1 6 1 2 அது மாதிரி 6 6 6. ஸோ டோட்டலாக வந்து 36 into 6 வந்து 216 அவுட்கம்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து 3 டைஸ்க்கு இந்த மாதிரி எழுதணும். அவங்க சொல்றது 4 ஆன் த தேர்ட் த்ரோ. இப்போ இந்த தேர்டில் 4ன்னு வரணும். இப்போ இதில் நம்ம 2ன்னு எழுதியிருக்கிற மாதிரி தேர்ட் த்ரோவில் 4 வரணும். இப்போ அது வந்து அவுட்கம் வந்து இப்படி இருக்கும். 1 1 1 அப்புறமா 4 1 2 4 மாதிரி 1 6 4 2 1 4 2 2 4 2 6 4. ஸோ இதில் ஒரு 6 இதில் ஒரு 6 அது மாதிரி 6 1 4 6 2 4. ஏன்னா மற்ற எல்லா அவுட்கமும் எழுதிட்டு இருக்க முடியாது, அதனால 4ல் முடிகிறது மட்டும் எழுதலாம். 6 6 4. ஸோ மொத்தம் டோட்டலாக வந்து 36 அவுட்கம்ஸ் இருக்கு. இப்போ பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 on the first and 5 on the second throw. ஸோ 6 ஃபர்ஸ்ட் த்ரோவில் இருக்கணும், 5 செகண்ட் த்ரோனா இப்போ தேர்ட் த்ரோவில் 1 வரலாம். 6 5 2 6 5 3 6 5 4 6 5 5 6 5 6. ஸோ 6 அவுட்கம் இருக்கு. ஸோ என் ஆஃப் பி வந்து இதில் 6, பி ஆஃப் பி வந்து 6 divided by 216. இப்போ இன்டர்செக்ஷன் பி ஏக்கும் பிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இங்கிருந்து 4ல் முடியுது, 6 5ல் இருக்கு, 4ல் முடியுது, இது இங்கே இருக்கு. இப்போ இதில் எப்படி இருக்கும்னா 1 2 4 1 5 4. இதுலேயும் அந்த 6 5 4 அது மட்டும்தான் இருக்கும் ஏ இன்டர்செக்ஷன் பி. 6 2 4 6 3 4 6 4 4. ஸோ இந்த இடத்துல இருக்கும் 6 3 4 6 4 4 6 5 4 6 6 4. ஸோ இதில் இதுவும் காமன், இதுவும் காமன். ஸோ இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 6 5 4. ஸோ இது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 1, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 1 by 216. ஸோ அவங்க கேட்கறது P of A, find the property of A given that B has already occurred. So P of A given B கேட்டிருக்காங்க. So P of A intersection B divided by P of B. இதுதான் ஃபார்முலா. A intersection B இது 1 by 216 by P of B இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இது P of A இந்த ரெண்டு யூஸ் பண்ணலாம். 6 by 216. இது கேன்சல் ஆகிடும். 1 by 6 தான் ஆன்சர். Next example 6.
A die is thrown twice. Twice அப்படின்னாலே சாம்பிள் ஸ்பேஸ் இப்படி தான் இருக்கும். 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 இந்த மாதிரி 36 அவுட்கம் இருக்கும். 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6 4 1 4 2 4 3 4 4 4 5 4 6 5 1 5 2 5 3 5 4 5 5 5 6 6 1 6 2 6 3 6 4 6 5 6 6. ஸோ இதான் வந்து 2 டைஸ் த்ரானுக்கு அவுட்கம். ஸோ என் ஆஃப் எஸ் வந்து இதில் 36. அவங்க என்ன கேட்குறாங்க, ட்வைஸ் அந்த சம் ஆஃப் த நம்பர் அப்பியரிங் இஸ் அப்சர்வ் டு பி 6. What is the conditional probability that the number for hers appeared at least once? ஸோ இதில் வந்து ப்ராபபிலிட்டி கேட்குறது கண்டிஷன் வந்து சம் ஆஃப் த நம்பர் numbers appearing is observed to be 6. ஸோ இதை வந்து நம்ம இதுதான் கண்டிஷன்னால இந்த பீன்ற ஈவெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணால் எதுலாம் 6 வரும், இதில் 4 5 + 1. ஸோ நான் அதை சர்க்கிள் பண்ணுறேன். 2 4 2 4 4 2 5 1. ஸோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணால் 6 வரும். ஸோ இந்த பீன்ற ஈவெண்ட் எடுத்துக்கலாம். பி ஈக்குவல் டு அதெல்லாம் செலக்ட் பண்ணி எழுதணும். 1 5 2 3 2 4 3 3 4 2 5 1. ஸோ n of b வந்து 5, p of b equal to n of b by n of s, 5/36. ஸோ அடுத்தது வாட் இஸ் த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தட், அதான் உங்கள் கொஸ்டின் கேட்குறாங்க. வாட் இஸ் த conditional probability that the number 4 has appeared at least once. ஸோ ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒன்ஸ்னா இதுதான் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்னு கேட்கறதுனால இதை வந்து ஏன்ற ஈவெண்ட்டாக எடுத்துக்கணும், இது வந்து பீன்ற ஈவெண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ அட்லீஸ்ட் ஒன்னா ஒரு தடவையாவது வரணும். இப்போ எதெல்லாம் வருதுன்னு நான் சொல்கிறேன். 4 வருது, இங்கே வருது 4. இங்கே வருது 2 4, இங்கே 4 4, இந்த எல்லா ஈவெண்ட்லேயுமே வருது 4 4, இங்கே வருது 4 4. ஸோ இதெல்லாம் எழுதணும். 1 4
2, 4. அப்புறமா இது 4, 1, 4, 2, 4, 3 அதையும் எழுதணும். 4, 1, 4, 2, 4, 3, 4, 4, 4, 5, 4, 6. அப்புறமா 5, 4, 6, 4. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வருது. நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி தான் வேணும். ஸோ இதில் இதெல்லாம் 4 2, இன்டர்செக்ஷன் வந்து 2, 4ம் 4, 2 இருக்கு. இதில் 2, 4 பீன்ற ஈவெண்ட். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 2, 4, 4, 2. So n of A intersection B equal to 2. P of A intersection B equal to 2 by 36. So இப்போ இது ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். P of A given B க்கு. P of A intersection B divided by P of B. இது வந்து 2 by 36. P of B வந்து 5 by 36. Thirty six cancel ஆயிடும். 2 by 5. இதுதான் ஆன்சர். Next example 7. Consider the experiment of a tossing a coin if the ஒரு காயின் டாஸ் பண்றாங்க. காயின் டாஸிங். காயின் டாஸ் பண்ணா ஹெட் வரலாம், டெயில் வரலாம். இஃப் த காயின் ஷோஸ் ஹெட், சப்போஸ் ஹெட் வந்துருச்சுன்னா டாஸ் இட் அகைன். இப்போ திருப்பி காயின் அகைன் டாஸ், அகைன் டாஸிங் காயின். ஸோ இப்போ ஹெட் வந்துருச்சுன்னா திருப்பியும் டாஸ் பண்ணா ஹெட் வரலாம், டெயில் வரலாம். அவனு என்ன சொல்லுவாங்க, இஃப் இட் ஷோஸ் டெயில் தென் த்ரோ எ டை. டெயில் இது பண்ணா த்ரோ எ டை. ஸோ டையோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1, 2, 1 வரலாம், 2 வரலாம், 3, 4, 5, 6 வரலாம். ஸோ இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் இதில் எப்படி எழுதுறது அப்படின்னா, ஹெட்டு காயின் டாஸ் பண்ணால் ஹெட் வந்துருச்சுன்னா ஹெட் டெயில் வரலாம். இப்போ டெயில் வந்ததுன்னா 1 டை வரலாம், T2 2ன்ற அவுட்கம் வரலாம், T3, T4, T5, T6. ஸோ இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ நம்ம ஈவெண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா, find the conditional probability of the event that the die shows a number greater than 4. So find the conditional probability of the event that the die shows number greater than 4. ஸோ ப்ராபபிலிட்டி, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொன்னனால அதை தான் ஏன் ஈவெண்ட், இதை வந்து ஏன்ற ஈவெண்ட்டாக எடுத்துக்கணும் நம்ம.
ஸோ நம்பர் கிரேட்டர் தென் 4 வந்து எங்க வருது, இங்க வருது T5 T6. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்டுக்கு வந்து காயின் டாஸ்க்கு ஹெட்டுக்கு 1/2 டிபெண்டன்ட் ஈவன்னால இது தனித்தனியா கண்டுபிடிச்சிக்கலாம். டைக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 வந்துருச்சுன்னா 1/6, ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 வந்ததுன்னா 1/6, ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 வந்ததுன்னா 1/6, ப்ராபபிலிட்டி ஆஃப் 4 வந்தா 1/6, ப்ராபபிலிட்டி ஆஃப் 5 வந்தா 1/6, ப்ராபபிலிட்டி ஆஃப் 6 வந்தா 1/6. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த டை ஷோஸ் நம்பர் கிரேட்டர் தென் 4னா T5 T6 தான் அவுட்கம். ஸோ A ஈக்குவல் டு T5 T6. ஸோ இதுக்கு எப்படி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டெய்லுக்கு வந்து 1/2, ஸோ 5 வந்து ப்ராபபிலிட்டி வந்து 1/6 ப்ளஸ் டெய்லுக்கு 1/2, 5க்கு 1/6, 1/12 plus 1/12, 1 plus 1 2/12. இது கேன்சல் பண்ணா 6 2s are 12, 1/6 வரும். ஏ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க, given that there is at least one tile. ஸோ அது ஒரு கண்டிஷன் ப்ராபர்ட்டி கொடுத்தனால அது பீன்ற ஈவெண்ட்டா எடுத்துக்கணும். given that there is at least one tile, ஒன் டைல் அது இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து given thatன்ற கண்டிஷன் கொடுத்தனால இதை பீன்ற ஈவெண்ட்டா எடுத்துக்கணும். கண்டிஷன் எங்க கொடுக்குறாங்களோ அதுதான் பீன்ற ஈவெண்ட். ஸோ பி ஈவெண்ட் எப்படி இருக்கணும், ஒரு டைலாவது இருக்கணும் அப்படின்றனால T1 T2 சாம்பிள் ஸ்பேஸ்ல இருந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். T3 T4 T5 T6. அப்புறமா டெய்ல் ஹெட் டெய்ல் ஒன்று இருக்கு, இது எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இப்போ டெய்லுக்கு வந்து 1/2, டைக்கு வந்து 1/6 ப்ளஸ் இது டெய்லுக்கு 1/2, டைக்கு 2ன்றது டை 1/6, இது 1/2 1/6 ப்ளஸ் T4க்கு 1/2 இன்ட்டு 1/6, 1/2 இன்ட்டு 1/6, T6க்கு 1/2 இன்ட்டு 1/6, ஹெட் டெய்லுக்கு 1/2 இன்ட்டு 1/2, ஹெட்டுக்கு 1/2 டெய்லுக்கு 1/2. ஸோ இது வந்து 1/12 எல்லாத்துலையும் 6 டைம்ஸ் வரனால 6 இன்ட்டு 1/12, இங்கே 1/4, ஸோ 6 2s are 12. ஸோ 1/2 ப்ளஸ் 1/4, எல்சிஎம் வந்து 4 தான், எல்சிஎம் இன்ட்டு 2 இன்ட்டு 2 பண்ணால் 2 + 1 3/4. ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் பியும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏலையும் பிலையும் காமனாக வந்து T5 T6 இருக்கு, T5 T6 பியில் இருக்கு, ஏலையும் T5 T6 இருக்கு. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து T5 T6. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஸோ இது டீக்கு வந்து 1/2, 5 வந்து 1/6 டைன்றனால டீக்கு 1/2 1/6. ஸோ 1/12 ப்ளஸ் 1/12 2/12. ஸோ 6 2s are 12னால 1/6. ஸோ பி ஆஃப் ஏ கிவன் பி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் ஃபார்முலா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் 1/6, இதுவும் 3/4. ஸோ இது 3/4, 1/6 இன்ட்டு 4/3, 2 2s are 4, 3 2s are 6. ஸோ 2/4
9 தான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். ஸோ இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புரிஞ்சுக்கிட்டு போடுங்க. ஸோ இதில் வந்து டெய்லுக்கு மட்டும் T1 அப்படின்னா டெய்லோட ப்ராபபிலிட்டி வந்து 1/2. டைக்கு வந்து டோட்டல் அவுட்கம் 6ன்றனால 1 வரதுக்குள்ள ப்ராபபிலிட்டி ஃபேவரபிள் 1, டோட்டல் 6, அதனால 1/6. ஸோ அது மாதிரி T1 எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஹெட்டு டெய்ல்றதுனால ஹெட்டுக்கு 1/2, டெய்லுக்கு 1/2, அதனால இந்த மாதிரி 1/2 × 1/2. ஸோ இது எல்லாமே எல்சிஎம் எடுத்து இப்போ போடணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.